ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கரெக்ட் நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குறீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்காங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரிசல்யூஷன், ஃப்ரேம் ரேட், பேக்ரவுண்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஆடியோவை ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைனாக மார்க் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக அந்த எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுற மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ரீசைஸ் பண்ணிக்கோங்க. சும்மா ஹேண்டை வச்சு நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணலாம். அப்படி இல்லையா, கீழே எடிட் ஷேப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் அந்த ஷேப் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அதில் வந்து ரேடியஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கீழே எடிட் ஷேப் பண்ணிருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரேடியஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க. மேலே சைஸ் இருக்குது, அதை அரேஞ்ச் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்காக ஒரு 3 லிரிக்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 1, 2, இந்த இடத்துல 3. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 லிரிக்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேப்புக்கு கீழே கொண்டு வந்துடுங்க. இதுக்கப்புறம் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த இமேஜை வந்து ரீசைஸ் பண்ணணும். ஸோ கரெக்டாக அந்த இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இது அந்தளவுக்கு போதும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ பேக்கில் கட் பண்ணிடுங்க. ஒரு லிரிக்ஸ்க்கு ஒரு இமேஜ் தானே வரும். இதே மாதிரி அடுத்தடுத்த எல்லா இமேஜும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓவர்லே இருக்குல்ல, ஓல்டு ஃபிலிம் ஓவர்லே, அதை ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஃபில் கம்போசிஷனை கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போனீங்க அப்படின்னா ஒப்பாசிட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குறைச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து லைட் அண்டில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. நான் இப்போதைக்கு கொடுக்கல, நான் லாஸ்ட்டாக கொடுக்குறேன். ஸோ நீங்கள் போய் கொடுக்குறாந்தா கூட கொடுக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். ஸோ இதுக்கப்புறம் அந்த இமேஜுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு 10 செகண்ட் வரையும் இருக்குது. நான் கொடுக்கும்போது ஒரு 30 செகண்ட் வரையுமே இருக்கும். மேபி இல்லாட்டி இந்த 10 செகண்ட் கொடுக்குறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இமேஜுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அதில் டிஸ்டேஷன் அண்ட் வார்ப்புன்னு இருக்கும். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இல்லை மிரர் இருக்கும், அதை ஜஸ்ட் ஆன் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு அகைன் அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியில் போனீங்க அப்படின்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இது டிஃபால்ட்டாக 0.50 இருக்கும். ஒரு 20, 30 இந்த ரேஞ்சுக்குள்ளே எவ்வளோ வேணால் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக நான் 20 கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆகும். நான் அந்த எஃபெக்ட் நம்ம கிடச்சிருக்கோம். இதுக்கப்புறம் அதே மாதிரி ஃபஸ்ட் இமேஜ் அகைன் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் ட்ரான்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மூவ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஸ்டார்டிங் கொஞ்சம் தள்ளி எண்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 அனிமேஷனுக்கு கொடுங்க. இப்போ ஒயில் பார்த்தீங்க அப்படின்னா 960 வேல்யூ இருக்குது. அதில் வந்து ஒரு -15 வேல்யூ கம்மி பண்ணி வைங்க. இல்லை -20 வேல்யூ கூட நீங்கள் கம்மி பண்ணி வைங்க. இப்போ நான் 940 வச்சுருக்கேன். இப்போ மேலேருந்து கீழே வரும், அதுக்காக தான் அந்த வேல்யூ கொடுக்கணும். நீங்கள் லைட்டாக மேலே மூவ் பண்ணி வைக்கணும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வேல்யூ கொடுங்க. அதுக்கப்புறம் கிராஃப் ஆட் பண்ணணும். ஸோ இதில் 4 கிராஃபில் 3வது கிராஃப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த எஃபெக்ட் கிடச்சிருக்கும். இப்போ இந்த எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணி மற்ற எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இமேஜெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் போல் சின்ன ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த எஃபெக்ட் ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்தீங்கனாலே போதும். அந்த எஃபெக்ட் நமக்கு இதுலேயும் ஆட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் குரூப் அண்ட் மாஸ்க்காக மாற்றணும். அதாவது மேலே 2வது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே அந்த ஷேப்புக்குள்ளே நமக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே, அந்த ஷேப்புக்குள்ளே ஆட் ஆகிருச்சு. நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு +ஐக்கான கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போய்க்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான லிரிக்ஸ் அந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கேஜி பர்ஃபெக்ட் பென்மன்ஷிப் அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து இன்னுமே டிக்ரீஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. கலர் வந்து ஒயிட் கலர் கொடுத்துருங்க. ஸோ கரெக்டாக அந்த ஷேப்புக்குள்ளே இருக்க மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12 கொடுத்துட்டு கரெக்டாக சென்டரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எஃபெக்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு ஸோ டெக்ஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஸ்பேசிங் அப்படின்றக்கா அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து லெட்டர் ஸ்பேசிங் வந்து ஒரு 5 கொடுங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக அலைன் வச்சு பாருங்கள். ஸோ லிரிக்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் அதே மாதிரி +ஐக்கான கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா மெர்சிஃபுல் ஹார்ட் டூடுல் அப்படின்ட்டு ஒரு ஹார்ட் ஃபாண்ட்டு தான். ஸோ அதை வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒவ்வொரு லெட்டரை ஆட் பண்ண டிஃப்ரெண்ட் அந்த ஹார்ட் ஷேப் வரும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த பி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லெட்டர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கலர் வந்து ஒயிட் கலர் கொடுத்துட்டு ஸோ சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் அதை டிக்ரீஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 16 கொடுத்துட்டு இதை கரெக்டாக இருக்கும்னு தோணுது.
ஓகே. வேணும்னா நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கரெக்ட்டா இருந்துச்சு அப்புட்ன்னா, அத அப்படியே டூப்ளிகேட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இந்த மாரி மூவ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாரி ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டீங்கனாலே போதும். அடுத்தடுத்து நம்ம ஈஸியா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இத லாஸ்ட் வரை எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டு, ஸோ ஒவ்வொரு 3 லிரிக்ஸ்க்கும் ஸோ ஒவ்வொரு மார்க்குக்கும் போயிட்டு, இந்த மாரி 3 லிரிக்ஸும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ 2வதுல பார்த்தீங்க அப்புட்ன்னா, அந்த டிஃபரன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக, அந்த தமிழ்ங்கிற வேர்ட மட்டும் நான் எடுத்துடுறேன். இப்போ சுட்டி டெக்ஸ்ட்ன்னு மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கேத்த மாரி அந்த ஷேப் இருக்கு பார்த்தீங்களா? ஹார்ட் ஷேப்பு, அத வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாரி தான் 3வது லிரிக்ஸும் நீங்க ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நான் ஆட் பண்ண லிரிக்ஸ்க்கு மட்டும் சொல்றேன். ஸோ இப்போ 3 லிரிக்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ட் ஷேப்போட அதெல்லாம் பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஒரு குரூப்பா மாத்திருங்க. இப்போ 2 குரூப் வந்துருச்சு. இப்போ அந்த குரூப்ப கிளிக் பண்ணி எஃபெக்ட்ல போயிட்டு ஆட் எஃபெக்ட் குடுத்துட்டு, அந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட் தான் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கங்க. இதில எந்த சேஞ்சும் பண்ணாதீங்க. அப்படியே பேக் வாங்க. இதே மாரி 2வது குரூப் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதையும் கிளிக் பண்ணிட்டு, அந்த எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க மொத்தமா ஆட் பண்ணீங்க அப்புட்ன்னா, அத அப்படியே காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் ஜஸ்ட் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நான் வந்து அந்த ஓவர்லேல பார்த்தீங்க அப்புட்ன்னா, லைட்டன் குடுக்கவே இல்ல. அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தெரியுது. ஸோ இப்போ அந்த ஓவர்லே கிளிக் பண்ணிட்டு, பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டில போனீங்க அப்புட்ன்னா, கீழ வந்து லைட்டன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் குடுத்துருங்க. ஸோ இந்த மாரி குடுத்துட்டீங்க அப்புட்ன்னா, நமக்கு கரெக்ட்டா தெரியும். இப்போ வந்து அந்த இமேஜ் எல்லாம் பிரைட்டா இருக்கு. நீங்க ஆட் பண்ற இமேஜ் வந்து பிரைட்டா இருந்துச்சு அப்புட்ன்னா, அதே மாரி பிளெண்டிங் அண்ட் அந்த இமேஜ கிளிக் பண்ணிட்டு, பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டில போயிட்டு, ஒப்பாசிட்டிய வந்து குறைச்சு வச்சுருங்க. ஸோ இதே மாரி எத்தன இமேஜ்லாம் பிரைட்டா தெரியுதோ, அத்தன இமேஜ இந்த மாரி குறைச்சு வச்சுட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்புட்ன்னா, நமக்கு சூப்பரா தெரியும். ஓகே. இப்ப நான் லைட்டா ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஓவராலா இப்ப நான் மேக் பண்ணத வந்து நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ லைட்டா கொஞ்சம் லேக் ஆகுது. அதனால உங்களுக்கு கரெக்ட்டா ப்ளே ஆகல. ஸோ நீங்க ப்ரிவ்யூல பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் நான் மேக் பண்ணது. ஸோ இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் வேணும் அப்புட்ன்னா, இந்த வீடியோட டார்கெட் லைக்கு 100. ஸோ ஒரு 1000 பேர் பார்க்குறீங்க. ஒரு 100 பேர் லைக் பண்ண மாட்டீங்களா? ஸோ அந்த 100 அச்சீவ் பண்ணோனே நானே எக்ஸ்எம்எல் ஃபைல் ஆட் பண்றேன். ஸோ எதுக்காக அப்புட்ன்னா, சேனல க்ரோ பண்றதுக்காக தான். ஸோ நான் இப்போதைக்கு இது பண்ணா மட்டும் தான் சேனல் க்ரோ ஆகும். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்புட்ன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். ஸோ அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்புட்ன்னா, அத எனக்கு Instagramல டிஎம் பண்ணுங்க. நான் உங்கள பார்த்து ரிப்ளை பண்றேன். ஸோ சேனல அப்டேட் பண்ண என்னென்ன வேலாம் இருக்குதோ, எல்லாமே நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில பெட்டர் வீடியோஸ் வரும். ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி மோர் டுட்டோரியலுக்கு நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல, நம்ம டெலகிராம் சேனல்ல, வாட்ஸ்அப் சேனல்ல, Instagram பாட்காஸ்ட்ல எல்லாத்துலயும் நான் குடுக்குறேன். 3லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். ஸோ டாடா, பை பாய். சி யூ.